ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயிலேருந்து விதை எப்படி எடுக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா கத்திரிக்காயை பழுக்க விட்டு கட் பண்ணி நம்ம விதை எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அப்படி விதை எடுக்கவே கூடாதுங்க. விதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு. அதை தான் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மெத்தட்ல நீங்கள் விதை சேகரித்து வச்சிங்கன்னா விதையோட முளைப்புத்திறன் சூப்பராக இருக்குங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. இது பச்சை நீட்டு கத்திரி, இது பிளாக் பியூட்டி, இது வேங்கேரி கத்திரி. இப்போ இதுல இருந்து தான் நான் விதைகள் எடுக்க போறேன். இந்த விதைகள் போற அளவுக்கு நீங்க டப்பா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய டப்பா எடுத்துக்கிட்டேன். இதுல நம்ம நல்லா பழுத்து போய் கத்திரிக்காயை செடியில இருந்து பெரிக்கணும். பெரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டப்பாக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதாங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி போட்டு நம்ம மூடி வச்சதும் ஒரு 10 to 15 டேஸ்ல கத்திரிக்காய் நல்லா அழுகி விதை நல்ல முளைப்புத்திறனோட இருக்குங்க நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிடலாம். இது பிளாக் பியூட்டி. இது எல்லாமே நான் ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதைங்க. இந்த ஆடிப்பட்டத்துல இருந்து அடுத்த சீசனுக்காக நான் விதைகள் சேகரிச்சு வைக்கிறேன். அப்புறம் யாருக்காவது கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சேகரிச்சு வைக்கிறேங்க. அப்பா பத்தல, அதனால மடிச்சு விட்டுக்கலாம். வேங்கேரி கத்தில மட்டும் முள்ளு இருக்குங்க, பார்த்து தான் பண்ணணும். ஏமா அது கூட சண்டை போடுற? முடியல. அது மேல இருக்கு, அந்த பச்சை எடுத்துடலாம்ல. அது அப்பதான் அழுகும். எப்படியோ சண்டை போட்டு ஒரு வழியா மூடிட்டேங்க கடைசியா. இப்ப இந்த 3 டப்பாவுமே நம்ம தனியா வச்சிடலாம். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு திருப்பி நான் உங்களுக்கு காமிக்கணும் எப்படி இருக்கும்ட்டு. இதுல தண்ணியோ எதுவுமே நீங்க ஊத்தக்கூடாது. அதுவாவே தண்ணி விட்டு அழுகி எந்த நிலைமையில இருக்குன்னு அப்புறம் காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் எல்லாமே பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சு 45 நாள் ஆயிடுச்சுங்க. 45 நாளுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம ஓபன் பண்ண போறோம். இங்க பாருங்க, கத்திரிக்காய் நல்லா அழுகி தண்ணி விட்டு இருக்கு. உள்ள காமிங்க. கத்திரிக்காய் உள்ளார எந்த அளவுக்கு படுத்து அழுகி போய் இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம விதை எடுக்கணும். இது பச்சை நீட்டு கத்திரிங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாம செடிங்களுக்கு ஊத்திக்கலாம். நல்லா சத்து கிடைக்கும் அதுல. இந்த கத்திரிக்காய் எல்லாமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா கசக்கி விட்டுக்கணும். பாருங்க எவ்வளவு விதை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி விதை எடுக்கும் போது நல்ல ஜெர்மினேஷன் ரேட் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க. தண்ணியை ஊற்றி ஊற்றி இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா கடைசியில் நமக்கு சீட்ஸ் மட்டும் அழகாக கிடச்சிரும்.
இந்த மாதிரி விதைகளை நம்ம கரைச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றும் போது இதில் இருக்க திப்பி எல்லாமே வந்துட்டு விதைகள் எல்லாமே கீழே தங்கிடுங்க. ஒரு 2-3 தடவை இதே மாதிரி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல விதைகள் மட்டும் அழகாக கிடச்சிரும். இங்கே பாருங்க எவ்வளோ விதை கிடச்சிருக்கு நைட்டு. அவ்வளோதாங்க. இந்த விதையை நம்ம வெயிலில் ஒரு 1 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்க வேண்டியது தான்.